டு நம்ம மணி வாக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி டே வந்து ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 8:15 ஆயிடுச்சு. ஸோ டேட்டு பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பரு. லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஃபீல்டு. இப்போ தான் சிஎன்ஜி பிடிச்சிட்டு வந்தேன். ஸோ ஓகே, இன்றைக்கி டே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். மெட்ரோ ஸ்டேஷனில் பாருங்கள், ஆட்டோ எப்படி லைனாக நிற்கிது. ஆக்சுவலாக மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒரு 500 மீட்டர் இருக்குது. அங்கேருந்து அந்த கத்திப்பாரா அந்த கிண்டி பிரிட்ஜில் லைனாக நின்றுட்டுருக்கு. ஆக்சுவலாக இப்படி வெயிட் பண்ணி எடுக்கிறதுலாம் ஒரு கலங்க. ஓகே, இவ்வளோ காம்படிஷனில் எடுக்கிறது பெரிய விஷயம் தான். ஓகே, இன்றைக்கி ஃபீல்டு முடிச்சிட்டோம். சரியான வெயிலுங்க. ஆக்சுவலாக டெய்லி வந்து நான் வந்து 2 லிட்டர் தண்ணி குடிப்பேன். காலையில் அந்த காலையில் சவாரி அப்போ பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வருவேன். அதை ஒரு தடவை குடிச்சிட்டு திருப்பி ரீஃபில் பண்ணிவிட்டு ஒரு தடவை எங்கன்னா சாப்பிட்ற இடத்துல அப்படி ரீஃபில் பண்ணேன்னா அதுவும் காலி பண்ணுவேன். இப்போலாம் வந்து 3 நாளாக பார்க்குறேன். அது இல்லாமல் அடிஷ்னலாக சின்ன அந்த 10 ரூபா பாட்டில் 4 பாட்டில் வாங்கிடுவேன். ஸோ ஓகே, அந்தளவுக்கு வெயில் இருக்குது. ஸோ வெயில் நேரத்தில் யாருன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் யாரா ட்ரைவ் பண்ணுறோம் வெயிலில் அப்படின்னா, ஆட்டோ டிரைவர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க தான். ரேப்பிடோ ஓட்டுறவங்க யாராக இருந்தாலும் சரி, தண்ணி ஒரு 6 லிட்டர் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா கிளைமேட் இன்னும் மாறல. இது ஆக்சுவலாக மழை காலம், மழை பெய்யணும். அந்த மாதிரி எதுவும் பெய்யல. ஸோ நிறைய தண்ணி குடிங்க, உடம்பு டீஹைட்ரேட் ஆக விடாதீங்க. அதுதான் வந்து இந்த ஜாண்டிஸ் வர்றதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் சொல்கிறாங்க பாருங்க, ஹீட் இஷ்யூ. ஸோ அதெல்லாம் வந்து பாடி வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிறது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபருங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த ஷேர் ஆட்டோ வந்து எப்படி என்ன மாதிரி இயர்னிங்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. என்னோட நாலேஜ் நான் சொல்கிறேன். நான் எப்பவுமே சொல்கிறேன், நான் ஒன்றும் இதில் இந்த ஃபீல்டில் பெரிய ரொம்ப வருஷம் இருந்துலாம் அப்படிலாம் பழக்கம் கிடையாது. ஓகே, ஷேர் ஆட்டோ ஆக்சுவலாக எடுக்கிற மாதிரினா மேக்ஸிமா பெரும்பாலும் போயிட்டீங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணோம், மல்டிபிள் பர்பஸ்க்கு ஏர்ன் பண்ண போகிறீங்க, நிறைய விதமாக நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமா போயிடுங்க. ஸ்கூல் சவாரி ஆகட்டும், வேறு எதுனா இந்த கோயம்பேடு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற சவாரி, பூ சவாரி, காய்கறி, அந்த மாதிரி கூட எதனா வரலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் போய்டுறீங்களா ஃபியூச்சரில் ஆன்லைன்லாம் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு, இதெல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எடுக்கிறவங்க, நான் வந்து எனக்கு ஸ்கூல் சவாரினா சொல்கிறேன். நான் சோழிங்கநல்லூரில் அன்றைக்கி ஒரு வண்டி பார்த்தேங்க. உள்ள இருக்க குழந்தைங்களை என்ன முடியல, மேக்ஸிமால பின்னாடி அடிக்க வச்சிருக்க பேக்கை வச்சு தான் என்னென்ன ஒரு 15 குழந்தைங்க இருக்காங்க, 15 பேக் இருக்கு. ஸோ நீங்கள் கணக்கு போட்டுக்கங்களேன். ஒரு டிராப்புக்கு வந்து எங்கள் வீட்டுலாம் வந்து சிங்கிள் அப்படின்னா 1500 ரூபாய். பிக்கப் மட்டும், டிராப் மட்டும் காலையில் அப்படின்னா, பிக்கப் அண்ட் டிராப்பு ரெண்டுமே பண்ணால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி 2500 ரூபாய். ஓகே, ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 15 குழந்தைங்க கணக்கு பண்ணால் கூட பிக்கப் டிராப்னா சாலிடாக 30,000 ரூபாய் ஈஸியாக பண்ணிட்டு போகலாம் ஸ்கூல் சவாரி பண்ணனா. ஓகே, ஸ்கூல் சவாரி எப்படி பண்ணுறது, உங்களுக்கு நியர்பை இருக்க குழந்தைங்க யாருன்னா தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்கள சின்ன அளவில் ஒரு 2-3 பேரை ஏற்றிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு அது மூலியமாக ரேப்போ, அந்த கஸ்டமர் ரேப்போ வந்துடும் இல்லையா. விசிங் மாதிரி அடிச்சு உங்களுக்கு நியர்பை இருக்க ஸ்கூல்லாம் ஏறி பேசிடுங்க. நான் ஸ்கூல் சவாரி ஆரம்பிக்கும் போது நான் பண்ணலான்னு நினச்சிருந்தேன்னா, நான் ஈஸியாக நம்ம மார்க்கெட்டிங்கில் தானே இருந்தோம், பேசுறது நம்மளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏறி ஒரு 4-5 ஸ்கூலை விசிங் கார்டு அடிச்சு நம்ம டிகிரி நம்மளை பற்றி சொல்லி பண்ணிட்டு இருப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்கூல் சவாரி எனக்கு வேணாம்னு நினச்சேன். ஏன்னா அது வந்து ஒரு கமிட்மெண்ட். நான் எப்பவுமே கமிட்மெண்ட்டில் நம்ம ஆல்ரெடி வேலையை விட்டு நம்ம வந்து இந்த கமிட்மெண்ட்லாம் மாட்டக்கூடாதுன்னு தான். டீச்சர் எப்படி ஒரு ஸ்கூலுக்கு கரெக்டாக வர்றது முக்கியமாக, அந்த மாதிரி அந்த ஒரு ஆட்டோ டிரைவரோ ஒரு கேப் டிரைவரோ அந்த பசங்களை கரெக்டாக கூப்பிட்டு போய் அந்த ஸ்கூலில் சேர்க்கறது முக்கியம். ஓகே, கரெக்டாக அந்த திங்கள் டு வெள்ளி வேலை, அந்த வேலையை கரெக்டாக பண்ணோம். 9 மணிக்கு நம்மளுக்காக குழந்தைங்க வெயிட் பண்ணோம். சின்ன நம்ம ஒரு ஜர்க்கு விட்டாலோ, இல்லை சண்டே ஓவர் ஆகிட்டோம், மண்டே ஓவர் ஆகிட்டோம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்தாலோ, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வேலைக்கு ஆகாது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணோம், அது கரெக்டாக பண்ணோம். நம்மளுக்காக குழந்தைங்க வெயிட் பண்ணுறாங்க, படிக்கிற குழந்தைங்க அப்படின்னா அது கரெக்டாக பண்ணணும். ஸோ அது நல்ல இயர்னிங்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சுட்டு மேக்ஸிமம் 9:15 முடிச்சிடணும்னு வச்சுக்கோங்க. 9க்கு முடிச்சிடும். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் அப்படி வண்டி எடுத்து ஒரு மதியானத்தில் ஓட்டினா கூட ஒரு 500-600 அன்றைக்கான செலவுக்கு இயர்னிங்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதான் ஸ்கூல் சவாரி பர்பஸ். அந்த மாதிரி பர்பஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் போயிடுங்க. இல்லை ப்ரோ, நான் என்ன மாதிரி முழுக்க இதுலேயே ஓட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா காம்பேக்ட், அந்த மாதிரி பிராண்டை பற்றி நம்மளுக்கு தெரியல. டிவிஎஸ் என்ன இருக்குன்னு தெரியல. பஜாஜில் காம்பேக்ட் இருக்குது, காம்பேக்ட் அந்த மாதிரி போயிடுங்க. ஓகே, ஸோ இதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்.
நிறைய பேர் ஆட்டோ வாடகைக்கு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் நினைக்கிறேன். ஆட்டோ வந்து இந்த டெய்லி பேஸில் வாடகை கொடுக்குறாங்க. நம்ம டிரைவர் மாதிரி அதில் ஒர்க் பண்ணி கமிஷன் எடுத்துக்கணும். ஸோ ஆட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரைவ் பண்ணோம், சம்பாரிச்சிட்டு ஆட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு எதனா கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே ஆன்சர் அடுத்த டெய்லி அப்படியே திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இது கொஞ்சம் வேலை இருந்தது நம்ம சேனலை பற்றி ஒரு அப்டேட் தாங்க. ஆக்சுவலாக யூடியூப் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் யூடியூப் பண்ணணும்னு ஒரு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். பிகாஸ் சோஷியல் மீடியாலேயே நம்பர் 1 யூடியூப் தான். ஓகே, ஸோ அது ஒரு பெரிய கம்பெனி மாதிரி, அந்த கம்பெனியில் நம்ம நுழையிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ நிறைய பேர் யூடியூப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் இது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இந்த ஆட்டோவை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா எல்லாமே போச்சு. நம்மள யூடியூப் எல்லா சேனல் மாதிரியும் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் ஒரு 1000 எடுத்தோம். வாட்ச் ஹவர்ஸ் ஒரு 4000 எடுத்தோம். அதெல்லாம் முடித்தோம். ஓகே, யூடியூப் பார்ட்னர் ஆனோம். யூடியூப் பார்ட்னர்னா இது வந்து கம்பெனி மாதிரி கிடையாது. ஸோ உள்ளே போனாலே நம்மளுக்கு சம்பளம். கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாலே நம்ம கொஞ்சம் நாளைக்கு சுமாராக இருந்தாலும் சம்பளம்ன்றது வந்துட்டு இருக்கோம். பட் இது அப்படி கிடையாது. இது வந்து நம்மள பார்ட்னர், இது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர். யூடியூபுக்கு நம்ம வந்து கிரியேட்டராக நம்ம கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். யூடியூப் அது மூலியமா அவங்க வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு திறமை இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நல்லா போகும். அது மூலியமா பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு வந்து ஒரு 45% நம்மளுக்கு 55% ஷேர். இதான் யூடியூபுக்கும் நம்மளுக்கும் உள்ள அந்த இது. ஓகே, ஸோ அந்த மாதிரி சான்ஸ் கொடுப்பாங்க. சான்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்மள உள்ள நம்ம போயிட்டோம். அவங்க சொன்ன கிரைட்டீரியாலாம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பிஸ்னஸில் ஓகே, இவன் வீடியோ பண்ணுறான், இவன் வீடியோ பார்க்க வச்சுட்டான், சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டான், வாட்ச் பண்ணிட்டான். அது நடுவில் அவங்க ஆடு விடுவாங்க. அந்த ஆடு வந்து அந்த ஆடுக்கான வர்த்தா அந்த வீடியோலாம் ஓடணும். அது நெக்ஸ்ட் கிரைட்டீரியா. பிகாஸ் இந்த பிஸ்னஸில் நம்ம பார்ட்னராக அவங்க சேர்த்துருக்காங்க. அவங்க அவ்வளோ பெரிய மீடியா, அவங்க வந்து நம்மள பார்ட்னராக எடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து எதனா பண்ணணும்ல. நம்ம அவங்களுக்கு அது பிஸ்னஸ் நம்ம மூலியமாக அவங்களுக்கு பிஸ்னஸ் வரணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 வந்து நம்ம ஏர்ன் பண்ணி காட்டணும். ஸோ அமெரிக்க டாலரில் தான் நம்மளுக்கு சம்பளம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வர பே அவுட்டு உன்னோட ஆட் மூலியமா நீ $10 சம்பாதிச்சு காட்டு. அதில் உனக்கு வந்து $5.5, எனக்கு $4.5. இதை நீ ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன்னா ஓகே, உனக்கு வந்து என்ன சொல்றது, நீ ஓகே, நீ குவாலிஃபை, உன்னால பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நீ சப்ஸ்கிரைபர் பண்ண, வாட்ச் ஹவர்ஸ்லாம் பண்ண, உள்ள வந்து ஆட்ஸ் மூலியமா ஏர்ன் பண்ணி காட்டு. அதில் உனக்கும் லாபம் வரணும், எனக்கும் லாபம் வரணும். அதை பண்ணணும். இதான் மேட்ரு முக்கியமா. ஸோ அதை வந்து நம்ம சேனல் பண்ணிடுச்சு. எப்போ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரு $10 நம்ம பண்ணிட்டோம். நம்மள பார்த்தீங்கன்னா ஒரு $10 லாஸ்ட் வீக்கே நம்மளுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. அது நம்ம ஆட் மூலியமா யூடியூபுக்கு போக நம்மளுக்கு வந்து ஒரு $10 வந்திருக்கு. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு வந்து ஒரு $15-16 வந்திருக்கும் இயர்னிங்ஸ். ஸோ இது வந்து $100 ஆனாதான் நம்ம இதை வித்ட்ரால் பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 நாளா அவ்வளோ ப்ரொசீஜருங்க. இதுக்கு நேற்று ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன், வெரிஃபிகேஷன் முடிக்கணும். ஸோ நம்மளோட டேக்ஸ் இன்ஃபோலாம் கொடுக்கணும். அது இதெல்லாம் ஸோ எல்லா டீட்டெயிலும் நம்ம சப்மிட் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டையும் கொடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு அதை பண்ணி முடிச்சுட்டோம்னா தான் நம்மளுக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. நீ வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் ஒரு கம்பெனியில், அதாவது விஜய் அண்ணா அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சொல்லுவாங்க, அது அப்பண்டிஸ் மாதிரி உள்ள விட்டுருக்காங்க. சம்பளம் இல்லாமல் கொஞ்ச நாள் பார்க்கலாம் என்னதான் பண்றேன்னு. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் உனக்கு கன்ஃபார்ம் ஓகே, நீ உங்ககிட்ட திறமை இருக்கு, நீ என்னோட எம்ப்ளாயி அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க வேலை. ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஏர்ன் பண்ணி காட்டிட்டோம் அந்த $10. டெய்லி நம்ம வந்து $1 விதமா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம போட்ட வீடியோல அப்படியே போயிட்டு இருக்கு. டெய்லி ஒரு $1 ஆட் ஆயிட்டு இருக்கு. என்னோட டார்கெட் வந்து மாசத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல இருந்து மாசம் $100. ஓகே, இப்போ ஒரு 30 ஆவரேஜா, இனிமேல் 100 நம்ம டார்கெட். 100னா ஒரு $8,800 நினைக்கிறேன். ஒரு டாலர் $88, $8,800. ஓகே, அதான் நம்ம டார்கெட். ஸோ அது மூலியமா அந்த மாதிரி டார்கெட் வச்சிருக்கேன். நம்ம ஈர்னிங்ஸ் அது மூலியமா அது வந்து நம்ம யூடியூப்ல செலவு பண்றது, எக்யூப்மெண்ட்ஸுக்கும் சரி, நம்ம வந்து நிறைய விஷயம் அது மூலியமா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எதனா பண்ணோம்னாலும் சரி. ஓகே, ஸோ வேற நிறைய விஷயம் நம்ம அது மூலியமா பண்ணுவோம். ஸோ அதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ ஃபர்ஸ்ட்லாம் மோட்டிவா இருந்தது புலம்புறேன். ஓகே, என்னோட புலம்பலுக்கு நீங்க கேட்கறதுக்கு டாலர்ல நம்மளுக்கு இப்போ இயரிங்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ சூப்பர், எல்லாமே நல்லா போகுது. ரொம்ப தேங்க்ஸ். வேற கொஸ்டின் எதனா இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்க, நம்ம இனிமேல் ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஓகேங்க, இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அது வரட்டும். அது வந்து இப்போ வந்து $100 ஆனால் தான் நம்ம அதை எடுக்க முடியும். இப்போதைக்கு அது கொஞ்சம் நாள் சேர்ந்துட்டு வருது. 100 வந்தால் தான் அதை நம்ம வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ பேங்க்ல நம்ம ஆட் பண்ணிட்டோம், நம்ம ஆதார் ப்ரூஃப் பண்ணிட்டோம், நம்மள வெரிஃபை பண்ணிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஓகே, அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம்.
அது வரட்டும். வந்தால் நம்ம அதுக்கேற்ற நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் இருக்குது, அது மூலியமாக எதனா செய்யும். ஓகே, நம்ம சேனல் சொன்னால் செய்யும். அந்த மாதிரி சேனல் தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஓகே, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கிண்டி ரயில்வே ஸ்டேஷனு அங்கே நின்று பார்த்தேன். அங்கேயும் எதுவுமே சவாரி அடிக்கலைங்க. ஆக்சுவலாக இது ஆலந்தூர் மெட்ரோ. இங்கேயும் ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்தேன். ஒன்றும் வரல டியூட்டி. ஓகே, அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா யூடியூப்லாம் பண்ணோம், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, யூடியூப்பில் நம்ம ஷைன் பண்ணோம், உள்ளே போனோம், எதனா பண்ணோம், பெருசாக லாபம்லாம் இல்லைங்க. அது உள்ளே போயிட்டு நம்ம எதனா பண்ணுவோமே, ஒரு மீடியாவில் போயிட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற ப்ரொஃபஷனில் கூட அதை அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் ரேப்பிட்டோ ஓட்டுங்க, இது பண்ணுங்கள், எதனா பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் இது வந்து நம்மளை ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறவங்க, பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் ஃபாலோ பண்ணது எல்லாமே ரா வீடியோவாக போடுறது. கமர்ஷியலுக்காக இந்த காமெடி போடுறது, இந்த சினிமா கிளிப்பிங்ஸ் போடுறது, இந்த அடுத்து இது பண்ணுறது, இந்த அது எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி போட்டோம், நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம என் புலம்பல நான் போடுறேன், நான் மோட்டிவேஷனாக பேசுகிறத போடுறேன். ஸோ அந்த மாதிரி. ஓகே, மிஞ்சி போனால் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பேர் போடுறதுல ஒரு மியூசிக், அது கூட யூடியூபோட சாங்ஸ் தான், அதை எடுத்து போடுறேன். ஸோ ஒரு எடிட்டிங், ஒரு வெல்கம் டு மணி லாக்ஸ் போடுவேன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, இப்படி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். பிகாஸ் இதுதான் நம்ம சேனலை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 3 மாசத்துல வந்து இதை சாத்தியமாக்குச்சு. மிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேனல் ஒருத்தங்கலாம் நான் நிறைய பேர் பார்க்குறேன், அவ்வளோ 10,000 20,000 சப்ஸ்கிரைபர் வச்சு வாட்ச் ஹவர்ஸ்லாம் முடிச்சவங்களாம் பண்ண முடியல. பிகாஸ் கமர்ஷியல் பர்பஸ்க்காக எதனா ஒன்று யூஸ் பண்ணிடுறாங்க. சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகாது. முதல் மாதிரி யூடியூப் கிடையாது. இப்போ யூடியூப்ல அப்ரூவல் ஆகி உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம அதை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். பிகாஸ் நம்ம வந்து நம்மளோட எஃபெக்ட், நம்மளோட உழைப்பு, இந்த மாதிரி உட்காந்து ஒரு ஆட்டோவில் பேசணும். நம்ம வேற எதுவுமே கமர்ஷியலாக போடல, யாரோட கண்டென்ட்டை எடுத்து பண்ணல, யாரோட வீடியோவை திருடல, யாரோட மியூசிக்கை திருடல. இதான் நம்ம சக்ஸஸ்க்கு காரணம். ஸோ நீங்கள் யாரா பண்ணணும் ஒரு ஐடியா இருந்தால் நம்மள்ட்ட ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பண்ணுங்க. ஓகே, யூடியூப் வந்து ஈஸியாக உங்களுக்கு மானிட்டைசேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்க, பாய். ஸோ ஓகேங்க, பாய். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டேக் கேர். ஸோ நல்லா தண்ணி குடிங்க, உடம்ப பார்த்துங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளை ஆலந்தூரில் பார்த்தாரு, ஆட்டோ டிரைவர் தான். ஸோ அவர்கிட்ட நான் சில விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை, சின்ன வயசு தான். ஸோ கேட்டுக்கிட்டேன். ஸோ ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்குறேன்னு சொன்னீங்க, சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க, பாய்.